ஓம் கணபதியே போற்றி. என் அன்பு குழந்தையே, இதுவரை கிடைக்காத சுப செய்திகளும் இதுவரை நடக்காத நல்ல நல்ல விஷயங்களும் மிக பெரிய அளவில் நன்மைகளை நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது. நீ எந்த அளவிற்கு பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று மனதிற்குள் நினைக்கின்றாயோ அதற்கும் மேல் பல பல மடங்கு நன்மைகள் வந்து உன்னுடைய வாழ்வில் குவிந்து கொண்டே இருக்கும். உன்னை பார்த்து பிறர் வியக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரப்போகின்றது. உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீரப்போகின்றது. நீ கஷ்டப்படும் பொழுது சிலர் உனக்கு உதவாமல் இருந்திருக்கின்றார்கள். நீ கஷ்டப்படும் பொழுது படட்டும் என்று நினைத்தவர்களோ ஏராளம். உன்னுடைய அருகிலும் உன்னை சுற்றியும் இருப்பவர்களே இப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள். கஷ்டம் என்று ஒன்றால் உதவவில்லை என்றாலும் ஏளனமாக பார்ப்பதும், இந்த நிலை உனக்கு எப்படி வந்தது என்று ஆராய்ச்சி செய்வதிலும் அவர்களுடைய நேரத்தை போக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, அவர்களை பற்றி நீ கவலைப்படாதே. உன்னுடைய உண்மையான உழைப்பும் முயற்சியும் நேர்மையும் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கக்கூடிய அளவிற்கு, கௌரவத்தோடும் தன்மானத்தோடும் நீ வாழக்கூடிய அளவிற்கு இந்த வாழ்க்கை பல மாற்றங்களை உனக்கு கொடுக்கும். மாற்றங்கள் வரப்போகின்ற நேரம் இது. தள்ளி போய் கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு தாமதமும் ஆகாமல் உனக்கு பல வெற்றிகளை கொடுக்கும். என்னுடைய கருணையினால், என்னுடைய அன்பால், என்னுடைய அரவணைப்பினால் உன்னுடைய வாழ்க்கை இனி முழுவதுமாக சந்தோஷம் நிறைந்ததாக மாறப்போகின்றது. எப்பொழுது இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரும், பிரச்சனைகள் எல்லாம் ஓயும் என்று இருந்த விஷயங்களில் எல்லாம் நல்லது நடக்கப் போகின்றது. இறைவனுடைய பாதத்தை நீ பிடித்து கொண்டு இருக்கின்றாய். மனிதர்கள் உன்னை கைவிட்ட பொழுதிலும் இறைவனுடைய பாதம் உன்னை எப்பொழுதும் காக்கக்கூடியது. இறைவனோடு ஐக்கியமாகிவிடு, அவன் உன்னை காப்பான் என்று தீர்க்கமாக நம்பு. அடிப்பட்டவர்களையெல்லாம் வாழ்க்கையில் கை தூக்கி கரம் தூக்கி தூக்கி விடுபவன் இறைவன் ஒருவன் மட்டும்தான். என் அன்பு குழந்தையே, உன்னுடன் வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு வர வேண்டியது இந்த கணபதியினுடைய பொறுப்பு. வறுமையின் பிடியில் தத்தளித்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையை கோடி கோடியாக கொட்டி கொடுத்து நான் உன்னை வாழ வைக்க காத்திருக்கின்றேன். நோயின் பிடியிலிருந்து நீ விலகி விடுவாய். மனதின் வலியிலிருந்தும் உடலின் வலியிலிருந்தும் நீ மீண்டு வெளிவந்து விடுவாய். எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை இனி ஆரோக்கியமாக மாறிவிடும். நீண்ட ஆயுளை கொடுத்து உன்னை நான் வாழ வைப்பேன். பலவிதமான அற்புதங்களும் அதிசயங்களும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். எல்லா நேரமும் இந்த கணபதியின் துணை உனக்கு கிடைக்கும். தாமதமான சுபகாரியங்கள் எல்லாம் இனி எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நடக்கும். இந்த அற்புதங்கள் எல்லாம் உன் வாழ்நாள் முழுக்க இனி நடந்து கொண்டே இருக்கும். அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய். கஷ்டங்கள் எல்லாம் பனி போல உருகி கரைந்து ஓடிவிடும். என்னையே நம்பி இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக என்னால் காத்தருளப்படும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.